லைட்டு கிளார் அடிக்குது, பரவாயில்லையா? அப்படியே இருக்கு. ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் வணக்கம். இன்றைய பதிவு என்கண் சுப்பிரமணிய சுவாமி ஆலயம். முதலில் சுப்பிரமணிய சுவாமிக்கு அரோகரா. இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்பது அனைவரும் அறிந்ததே. சில்வ முனிவரால் முத்தரச சோழனின் வேண்டுகோளுக்கு இணங்க புறவாச்சேரியில் சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானையுடன் அழகிய ஆலயம் கட்டப்பட்ட பிறகு இதுபோன்ற ஆலயத்தை எங்கும் கட்டிவிடக்கூடாது என்ற நோக்கத்தினால் அவரது இரு கட்டை விரல்களையும் வெட்டினார் அரசன். அதன் பிறகு கட்டை விரலை இழந்த நிலையிலும் எட்டுக்குடியில் இதே போன்று சிறப்புமிக்க ஆலயத்தை அமைத்தார். இது இனி வளரக்கூடாது என்ற நோக்கில் அவரது இரண்டு கண்களையும் முத்தரச சோழன் குருடாக்கினார். அந்த நிலையிலும் மனம் தளராமல் இங்கு எண்கண்ணில் அழகிய சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானை ஆலயத்தை அமைத்தார். அதனால் முருகப்பெருமானின் அருள் பெற்று அவரது இரண்டு கண்களும் கட்டை விரலும் திரும்ப கிடைத்த ஆலயம். மேலும் இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகள் பற்றி ஆலயத்தினுடைய சிவாச்சாரியர் ஐயா நம்மோடு பகிர்வார்கள். முருகனுக்கு அரோகரா. திருவாரூர் மாவட்டம், திருவாரூர் வட்டம் எண்கண் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தினுடைய விசேஷ தலப்புராணங்களை உங்கள்கிட்ட சொல்ல இருக்கோம். இந்த ஊர் பழமையானது, ஒரு 3850 வருடம் பழமையான ஒரு ஆலயம் இது. புறவச்சேரியில் முத்தரசு சோழன் ஒரு மகாராஜா ஆண்டன் இருந்திருக்காரு. அவருக்கு எண்ணம் 6 முகத்தோட 12 கைகளோட மயில் மேல் அமர்ந்த கோலத்தில் ஒரு முருகன் சிலை செய்யணும்னு சிற்பியை கூப்பிட்டு இந்த மாதிரி ரூபத்தில் சிலையை வடிவமைக்க சொல்கிறாரு. மனிதனுடைய உடம்பு எப்படி இருக்கணுமோ அதே போலவே செய்கிறார் அந்த சிற்பி. அதை பார்த்த முத்தரசு சோழன் இதே மாதிரி நீ எந்த நாட்டிலையும் செய்யக்கூடாது அப்படின்னு அவருடைய 2 கட்டவர்களை தானமாக வாங்கிடுறாரு. கட்டவர்களே இல்லாமல் மீண்டும் எட்டுக்குடியில் போய் செய்கிறார் இந்த சிற்பி. நம்ம தான் இந்த சிலையை செஞ்சோமா அப்படிங்கிற இடத்துல எட்டுக்குடியில் செஞ்சோடனே அந்த காலத்தில் ராஜாவுக்கு மறைமுக தூதுவனா ஒற்றன் இருப்பான் இல்லையா, பார்த்துட்டு போய் சொல்லிடுறாரு. நான் சொல்லி மீறி செஞ்சுட்டா, அதனால உன்னுடைய 2 கண்ணையும் எனக்கு தானமாக கொடுத்துருங்கிறாரு. 2 கண்ணையும் தானமாக கொடுத்துறாரு. கண்ணும் கட்டவர்களும் இல்லாமலே இருக்கிறப்ப அசரீர் வாக்கிட்டு, அசரீர்னா வானத்திலேருந்து வார்த்தைகள் அவரது பேர் அசரீர்னு பேர். அந்த அசரீரில் அஷ்டநேத்திரபுரத்தில் போய் நீ முருகன் சிலை செஞ்சால் அவனை கண்ணும் கட்டவனும் கிடைக்கும்னு அசரீர். இந்த ஊருக்கு ஆதி காலத்தில் அஷ்டநேத்திரபுரம்னு பேர். ஏன்னு கேட்டிங்கன்னா, பிரம்மாவுக்கு ஓம்ங்கிற பிரணவத்துக்கு பொருள் தெரியாமல் இருந்த காரணத்தினால முருகப்பெருமான் பிரம்மாவை சிறையில் வச்சுட்டு தான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சிவபெருமான்கிட்ட பிரம்மா பிரார்த்தனை பண்ணுறாரு, பகவானே எனக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டமான கால சூழ்நிலையாக இருக்கே, எனக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்குறப்ப பிரம்மாவுக்கு சிவபெருமான் அசரீரில் சொல்கிறாரு, பூலோகத்தில் சமீவனம்ங்கிற இடம் இருக்குது, அங்கே போய் என்னை பூஜை பண்ணி காலம் வரும்பொழுது நான் உனக்கு உபதேசம் பண்ண சொல்கிறேன்னு சொல்லிடுறார். சரின்னு பூலோகத்துக்கு வந்து பிரம்மா இந்த க்ஷேத்திரத்தை வந்து தேடி பார்த்தா அந்த ஊர் பூரா வள்ளி மரக்காடு, அவர் சொன்ன இடம் இதுதான் அப்படின்னு பழமையான சிவாலயம் இங்கே தனியாக இருக்குது. 6850 வருடம் பழமையான சிவாலயம். ராஜராஜ சோழன் ஒரு வேளை விளக்கேற்றினாலே பெரிய புண்ணியன்னு கல்வெட்டில் குறிப்பிட்டு 2500 வேலி நிலங்கள் தானமாக எழுதி கொடுத்ததாகும். 4 வருகளில் திருநாவுக்கரச பெருமான் வைப்பு தலங்களில் க்ஷேத்திர கோவையில் பாடல் பெற்ற தலமாகவும் அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரம் வழங்கிய தலமாகவும் இந்த ஆலயம் இருக்குது, பழமையான ஆலயம். அங்கே பிரம்மா சிவபெருமான பூஜை பண்ணுறாரு. பூஜை பண்ணிட்டு இருக்கிற காலகட்டத்தில் 8 புஷ்பங்கள் குறைஞ்சி விடுறது, பூஜையை பாதிலே விட்டுட்டு போகக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால தன்னுடைய 4 முகத்தில் உள்ள 8 கண்ணி எடுத்து வச்சு பூஜை பண்ணுறாரு பிரம்மா. அதுக்கப்புறமா சிவபெருமான மனம் அழிந்து முருகன் அழைச்சி ஓம்ங்கிற பிரணவத்துக்கு பொருளோபதேசம் பண்ண சொல்லி மீண்டும் படைக்கும் தொழில் இந்த ஊரில் வாங்கி கொடுத்ததா ஐதீகம். இந்த ஊருக்கு முருகன் சிலை செய்யணும்னு முருகப்பெருமான எண்ணம் சிற்பிக்கு அசரீரில் சொல்லிட்டாரே, அஷ்டநேத்திரபுரத்தில் போய் நீ முருகன் சிலை செஞ்சால் அவனுக்கு கண்ணும் கட்டவனும் கிடைக்கும். சிற்பிக்கு கண்ணு இல்லாத காரணத்தினால இந்த ஊருக்கு வரத்துக்கு வழி தெரியல. கண்ணு இல்லாத காரணத்தினால இங்கே போயிட்டு இருக்காரு. இப்போ முருகப்பெருமானே 5 வயசு பெண் குழந்தையா போய் இந்த ஊருக்கு கூட்டின்னு வந்து கருவறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் முழுமையான சிலை முடிவது வரைக்கும் எல்லா ஒத்தாசையும் பண்ணிட்டு இருக்காரு. கண்ணு திறக்க போகிற தருணத்தில் எனக்கே கண்ணில் முருகா நான் எப்படி உனக்கு கண் திறப்பேங்கிற தெரியல அப்படின்னு எண்ணத்தை கண்ணா வச்சு கண்ணு திறந்து முடித்த உடனே ஒளி வந்து சுவாமியினுடைய கட்டவரில் பட்டு அதுலேருந்து ரத்தம் பீரிட்டு அவர் கண்ணும் கட்டவரும் கிடைச்சதா இது. எனக்கு கண் கொடுத்த முருகா எண்கண் முருகன் சொன்னதுனால இந்த ஊருக்கு எண்கண்ணு பேர். பழமையான க்ஷேத்திரம். அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடல் பெற்ற க்ஷேத்திரம். எவர் ஒருவர் இந்த க்ஷேத்திரத்தில் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபட்டாலும் இழந்த செல்வங்களும் பதவிகளும் கிடைக்குங்கிறது ஐதீகம். இந்த கோவில் திருப்புகழில் அருணகிரிநாதர் அதை குறிப்பிடுறார். இந்த சுவாமியும் முருகப்பெருமான் 5 வயசு குழந்தையாக தான் இருக்கார். தண்டயம் சிலம்பலம்ப வெண்டயம் சலஞ்சிரன்று சஞ்சிதம் சதங்கை குஞ்சம் மயிலேறி. 5 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளுக்கு தானே காலைல தண்டை கொலுசு போடுவோம். அந்த மாதிரி தண்டை கொலுசு சுவாமிகிட்ட கெஞ்சிருந்தான். சுவாமி
எப்போ மயிலில் ஏறுவேன்னு. சுவாமி மயிலில் ஏறினோடனே மயில் ஆடுறதான். திந்தி மிந்தி 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 தந்தனம் தனந்தன் என்று சென்று சென்று உகந்து வந்துருக்கிறவருடைய சுவாமி அன்போடு நம்மள்கிட்ட வரார். என்ன கேட்கணும்னா நமக்கு தெரியல. அதனால் சுவாமி சொல்கிறார், சிந்தையால் குளம் புகுந்து சந்ததம் புகழ்ந்துணர்ந்து செம்பதம் பணிந்து நின்று மொழிவாய, யாரெல்லாம் இங்கே சரணாகதி அடைஞ்சாலும் அவளுக்கு அனுகிரகம் பண்ணுவேங்கிறார் சுவாமி. சிவபெருமானுடைய அன்புக்காக தான் இந்த க்ஷேத்திரத்துக்கு முருகப்பெருமான் முதல்ல வந்தார். அதை குறிப்பிடார். இந்துவும் கரந்த தும்பை கொன்றையம் சலம் புனைந்தி டும்பரன் அந்த நன்பில் வந்த குமரேசான்னு சிவபெருமானுடைய அன்புக்காக வந்தார்னு குறிப்பிடார். கடைசியில் இந்திரன் பதம் பெறண்டர் தம்பஜம் கடிந்த பின்பு என்கணங் அமர்ந்திருந்த பெருமாளேன்னு தேவேந்திரனுக்கு இந்திர பதவியும் பிரம்மாவுக்கு படைக்கும் வேலை கொடுத்ததுக்கப்புறம் தாம் எடுத்த காரியம் முடிச்சதாக சொல்லி இந்த க்ஷேத்திரத்தில் உட்கார்ந்தா திருப்பூரில் குறிப்பிட்டிருப்பார். அப்படியே ஒரு விசேஷமான மூர்த்தி. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமையில இங்கே முருகப்பெருமானை எவர் வந்து தரிசனம் பண்ணாலும் திருமண தடை விலகும், கல்யாண பாக்கியம் அந்த மாதிரி கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எல்லா விதமான சத்ரு பாதை திருஷ்டி பாதையெல்லாம் இங்கே சுவாமி நிவர்த்தி பண்ணுறார். சுவாமி இங்கே சத்ரு சம்ஹார மூர்த்தியாக இருக்கார். சுவாமி எல்லா ஊர்லேயும் முருகப்பெருமான் கிழக்கல்ல மேற்க பார்க்க தான் இருப்பார். பழமையான க்ஷேத்திரங்களில் இங்கே ஒட்டி தான் சுவாமி முருகப்பெருமான் மூலவரே தெற்கு நோக்கி இருக்கார். இங்கே சுவாமி பிரயோக பானத்தோடு இருக்கார். அதை குறிப்பிடார் அந்த திருப்புகழில், அந்த மந்தி கொண்டிலங்கை வெந்தழிந்து இடும்பகண்டன் அங்கமும் குளிர்ந்தருங்கள் பொடியாக அம்ப கும்பனங்களங்க வெஞ்சினம் புரிந்து நின்று அம்பு கொண்டு வென்றல் கொண்டல் முருகனேன்னு சுவாமி இந்த அம்பு வில்லு எடுக்கிறத கண்டோடனே அம்பனும் கும்பனும் கலங்கனான்னு குறிப்பிட்டிருப்பார். அப்படி ஒரு விசேஷமான திருப்புகழ். அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான மூர்த்தி சுவாமி. ஸ்ரீ துவாதசாட்சம் குகம்னு சுவாமியை வந்து இங்கே உத்தமமான முறையில் உயர்த்தி சொல்கிறாங்க. ஏன்னா இந்த க்ஷேத்திரங்களில் இறைவனாக இருக்கக்கூடியவர் எல்லா க்ஷேத்திரங்களையும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோபாவம் அனுகிரகம் என்று சொல்லக்கூடிய 5 தொழில்களை இறைவன் செய்கிறார். அதில் இங்கே 5 தொழிலையும் இங்கே முருகப்பெருமானே செய்கிறதா இந்த க்ஷேத்திரத்தினுடைய விசேஷம். ஏன்னா சிவபெருமான் பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணு, எனக்கு குருநாதராக நீ உட்கார்ந்தேன்னு அழைச்ச க்ஷேத்திரத்தினால சம்ஹாரத்தை முருகப்பெருமான் பண்ணுறார். சிருஷ்டிங்கிற தொழிலை பிரம்மாவுக்கு படைப்பு தொழிலை கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் முருகப்பெருமான் பண்ணிட்டு இருந்ததுனால இந்த க்ஷேத்திரத்துக்கு முதல்ல வந்ததுனால சொல்கிறாங்க சிருஷ்டி. ஸ்திதின்னு பெருமாளுடைய இங்கே சேர்ந்த தரிசனம். இங்கே உலகத்திலேயே முருகப்பெருமானும் பெருமாளும் வாகனத்தில் இருக்கக்கூடிய ஒரே க்ஷேத்திரம் இதுதான். என்னன்னு கேட்டிங்கன்னா, மூலவர் பெருமாள் மூலவரே கருட வாகனத்தில் இருப்பார். எல்லா ஊர்லேயும் பெருமாள் நின்றுட்டு இருப்பார், உட்கார்ந்துட்டு இருப்பார், சயனாதிவாசம் படுத்துட்டு இருப்பார். அந்த மாதிரி 3 இதில் தான் இருப்பார். இந்த ஊரில் ஒண்டி தான் முருகப்பெருமான் மயில் வாகனத்தில் எப்படி இருக்காரோ அதே மாதிரி பெருமாள் கருட வாகனத்தில் இருக்கார். அப்படி சொல்லக்கூடிய திரோபாவம் அனுகிரகம் இந்த 2ம் முருகப்பெருமான்டே உள்ளது. 5 தொழிலையும் இங்கே முருகப்பெருமானே பண்ணுறதுனால ரொம்ப விசேஷமான ஒரு க்ஷேத்திரம். எல்லாரும் வந்திருந்து முருகப்பெருமானை தரிசித்து கண்ணோய் திருமணத்தடை செவ்வாய் தோஷம் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் நிவர்த்தியாகி முருகப்பெருமான வேண்டிய வரங்களை பெற்றிருந்து எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும்னு முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணுறோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மிகவும் நன்றி. வாருங்கள் கொள்ற உற்சவம் எப்படி எடுத்துக்கலாமா? முருகப்பெருமான் வந்து உற்சவம் மிகவும் நன்றி. இதை பார்க்குறவங்க ஒரு லைக் ஷேர் கொடுத்தோம். தேங்க்யூ.